முயற்சியில் வெற்றி தருவதால் வரசித்தி விநாயகர் எனவும் அழைக்கப்படுகிறார். அந்த காலத்தில் விகாரபுரி என்ற கிராமத்திற்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளான 3 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுக்கு சொந்தமான காணி நிலத்தில் விவசாயம் செய்ய கிணற்று நீரை பயன்படுத்தினர். நாளடைவில் கிணறு வற்றியதால் அதை ஆழப்படுத்தினர். அங்கிருந்து பாறை மீது மண்வெட்டி படவே ரத்தம் பீரிட்டது. மூவரும் அந்த பாறையை தொட்டபோது அவர்களின் உடற்குறை நீங்கியது. மண்வெட்டி விநாயகரின் தலையில் பட்டதால் ரத்தம் கொட்டியது. ஏனென்றால் கிணற்றுக்குள் விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளித்தார். அந்த இரத்தத்தை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. ஊரார் உதவியுடன் 100கணக்கான இளநீரால் அபிஷேகம் செய்தனர்.